தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஜாக் ஸ்னைடரோட படைப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய ரெபல் மூன் பார்ட் 2 த ஸ்கார் கிவர். இந்த படத்துடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த படத்தை ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா அந்த ரிவ்யூ பார்த்துட்டு கூட இந்த படத்தை பார்க்கலாம். டைரெக்டாக ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா போன பாகத்தினுடைய சேம் சீக்வல் ஸ்டோரி தான், ஒரே கதை தான் ஏறத்தாழ. போன பாகத்தில் ரெபல் மூனில் இருக்கக்கூடிய வேன்கார்டை ஆக்குபைட் பண்ணக்கூடிய அட்மிரல் நோபல் அவர் அந்த கிராமத்தையே அந்த தானியத்துக்காகவும் அந்த விவசாய கிராமத்தையும் ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட இருந்து அந்த கிராமத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கோரா என்கின்ற அத்லிசியஸ் ஒரு படையை திரட்டுறாங்க. ஏறத்தால் அந்த படையை திரட்டி அட்மிரலையும் கொண்டுட்டு தான் நினைக்கிறாங்க. அதாவது அந்த இறுதி யுத்தத்தில் அட்மிரலையும் கொண்டுடுறாங்க. ஸோ இந்த பாகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அட்மிரல் நோபலை கொல்லலை, அவர் ஒரு மனிதன் பாதி எந்திரம் பாதி, ஒரு ஹேண்ட்ரோ ஹியூமனைடு. அதனால் அவரோட சிப்புக்கு கொண்டு போய் அவரை மீண்டும் உயிர் தெள வைக்கிறாங்க. அவர் உயிர் தெளிந்த உடனே வேன்கார்ட் கிராமத்துக்கு தங்களோட படைகளை அனுப்பி தானியங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு அவங்கள அழிக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கிராமம் நம்ம கதாநாயகிகள் ஒரு 6 பேர் இருப்பாங்க போராளிகள், அவங்க காப்பாற்றுறாங்களா இல்லையா, இறுதியில் என்னதான் நடக்குது, இந்த பாகத்தினுடைய முழுமையான கதை, அதாவது ஸ்கார் கிவருடைய முழுமையான கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா ஏறத்தாலும் இந்த படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் கிட்டத்தட்ட வருது. இதில் 1 மணி நேரம் ஏறத்தாலும் மைல்டாக ஒரு லாகில் ஓடுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, போராளிகள் அந்த ஸ்கார் கிவர் படையை எதிர்த்து போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க, மதர் வேர்ல்டு படைகளை. அவங்க எப்படி போராளிகள் ஆனாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஒரு நாட்டினுடைய மன்னர்களாக இருந்தவங்க அந்த இம்பீரியல் கம்யூனிட்டி சேர்ந்த மதர் வேர்ல்டாரில் எப்படி இவங்க போராளிகள் ஆக்கப்பட்டாங்க, நாடுகளில் ஆக்கப்பட்டாங்க, எப்படி இவங்களோட நாட்டையெல்லாம் அவங்க பறித்து இவங்களை அந்த இடத்த விட்டு வெளியே துரத்துனாங்க அப்படிங்கிறது ஒரு கதையாக முன்வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் முன்வைக்கிறாங்க. யாராலும் இந்த ஃப்ளாஷ்பேக்கை ஓடுது 1 மணி நேரம் 5 நிமிஷம் கிட்டத்தட்ட ஓடுது. அதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமாக இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. அதேமாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் தேவையில்லாத ஸ்லோ மோஷன் சீன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தான் நமக்கு ஒரு பரபரப்பாக சீன் போயிட்டு இருக்கும்போது அதில் ஏகப்பட்ட இடத்துல ஸ்லோ மோஷன் சீன்ஸ் வரதுனால பார்க்கறது நமக்கு கொஞ்சம் லைட்டாக கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் தொய்வோடு தான் ஓடுது. பட் இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 hour ஓரளவுக்கு லைட்டாக லாகில் போனாலுமே கிளைமேக்ஸ் 1 hour வேறு லெவலில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது அட்மிரல் படைகளை அனுப்புனது மட்டும் இல்லாமல் தானே நேரில் அந்த கிராமத்தில் தாக்குதல் நடத்துகிறோம். அட்மிரலை எதிர்த்து இவங்க போராடக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும், நெமிசஸோட அந்த ஃபைட் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஜென்ரல் டைட்டஸோட ஃபைட் நல்லா இருந்தது. டாரக்கு இவங்க எல்லாருமே இந்த 6 போராளிகள் சேர்ந்து அந்த இம்பீரியல் மதர் கம்யூனிட்டி படைகளை எதிர்த்து போராடி எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு போர்க்கள காட்சிகளை முன் வச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. படத்தினுடைய பின்னணி இசை வேறு லெவலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. கிராஃபிக்ஸு ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதில் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு முக்கியமான 6 கதாபாத்திரங்களை 3 கதாபாத்திரங்களை முடிச்சு கட்டிடுறாங்க. அதோட வில்லன் கதாபாத்திரத்தையும் சேர்த்து அந்த வில்லனை அவங்க கடைசியாக எப்படி கொள்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு தனி சீக்வன்ஸாக போகுது. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய முதல் பகுதி கொஞ்சம் லைட்டாக போர் அடித்தாலுமே படத்தினுடைய 2ஆம் பகுதி, அதாவது அடுத்த 1 hour படம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாமல் பட்டாசாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டீட்டெயில் வேணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரிவ்யூ நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு இந்த செகண்ட் பார்ட்டை டைரெக்டாக பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஃபுல்லாக அதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.